ப்ரோ என் லைஃபே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சஜுங்கிற இவருக்கு இவரோட 2 கைகளுமே கிடையாது. இவர் ஒரு தீவிரமான ரொனால்டோ ஃபேன் ப்ளஸ் வந்து ஒரு பயங்கரமான ஃபுட்பால் பிளேயரும் கூட. ஃபர்ஸ்ட் இவங்க ஒருத்தவங்கள லவ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் லைஃப்லாம் ஹாப்பியாக தான் போயிட்டு இருக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவரோட கையெல்லாம் சரியில்லாததை பார்த்துட்டு இது சரி வராதுங்கிற மாதிரி அந்த கை சரியில்லாத விஷயத்தையே வச்சு ஹார்ஷாக பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் செகண்டாக ஒருத்தவங்க இவரோட லைஃப்குள்ளே வராங்க. அவங்க இவரோட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே ஹாப்பியாகவே பார்த்துக்கிறாங்க. இப்படியே இவங்களோட லவ் லைஃப் ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாள் அவங்கள்ட்ட இருந்து இவருக்கு ஒரு மெசேஜ் வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துருவேன், பக்கத்தில் ரீச் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வருது. இவருமே அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் எதிர்பாராத விதமா அவங்க மெசேஜ் அனுப்புனா 10 நிமிஷத்திலேயே அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. இப்போ இவருக்கு அமைஞ்ச இந்த லைஃப்ங்கிறது ஸ்டார்டிங்ல அமைஞ்சிருந்தா கூட இந்த அளவுக்கு வலிச்சிருக்காது. பட் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா இப்படிப்பட்ட ஒரு லைஃபை கடவுள் கொடுத்துட்டு எடுக்கிறாரு அப்படிங்கிறப்ப அது ரொம்பவுமே கஷ்டமா இருந்திருக்கும். இது மட்டும்தான் இவரோட லைஃப்ல இருக்க கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கு மேலேயும் ஒன்று இருக்கு. இப்போ இருக்க சின்ன பசங்கள்லாம் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுங்க, அதாவது அது ஒரு கேம் விளாடுற ஒரு டிவைஸ், பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுங்க, இல்லைனா வந்து மொபைல் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கறது தான் நம்ம பார்க்க முடியுது. பட் இவரோட சின்ன வயசில் இவர் கேட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அம்மா உங்களுக்கு 2 கையுமே இருக்குல்ல, எனக்கு ஒரு கையை கொடுக்கக்கூடாதான்னு இவர் சின்ன வயசுலேயே இவங்க அம்மா கிட்டே கேட்டிருக்காரு. எல்லாமே இருக்க நம்மளே நம்மளோட வாழ்க்கையை வாழ பிடிக்கலங்கிற மாதிரி குறை சொல்லிட்டு இருக்கோம். பட் இவர் வந்து தனக்கு இருக்க எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையுமே நெகட்டிவாக பார்க்காம அது எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அப்படிங்கிறதுல தான் ரொம்பவுமே கான்சென்ட்ரேட்டாக இருந்திருக்காரு. ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.